అదేమో మ్యాప్ వంకరగా ఉంది. అసలు పూర్తిగా లైట్ అక్కడ తీసేస్తే మ్యాప్ ఆ పక్కకి వెళ్తుంది. ఈ లైట్ ఆ లైట్ వేసుకోవాలి. అందుకే లైట్లన్నీ ఆపేస్తారండి. చూపెయ్యండి. వస్తుందా? ఏం రాలేదు. టేప్ వచ్చింది. ఒక ఇద్దరు ముగ్గురు చూశారు. ఓకే, చూపెయ్యండి. స్క్రీన్ వర్క్ అవ్వట్లేదు. ప్రైజ్ లార్డ్, హల్లెలూయా, హల్లెలూయా, ప్రైజ్ లార్డ్. దేవునికి మహిమ కలుగును గాక. హల్లెలూయా, హల్లెలూయా, ప్రైజ్ లార్డ్, ప్రైజ్ లార్డ్, ప్రైజ్ లార్డ్. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் விஜயவாடா பட்டணத்திலிருந்து நான் பேசுகிறேன். பரலோகத்திலும் பூலோகத்திலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு துதி கனம் மகிமை உண்டாவதாக. நீண்ட இடைவேளைக்கு பிறகு லைவ் ப்ரோக்ராம் வழியாக உங்களை காணும்படி தேவனாகிய இயேசு கிறிஸ்து கிருபை செய்திருக்கிறார். லைவ் ப்ரோக்ராம் பார்த்து கொண்டிருக்கிற எனது உயிரினும் மேலான உடன்பிறப்புகளே, ஆவிக்குரிய சகோதரரே, சகோதரிகளே, டியர் சீனியர் பாஸ்டர் அவர்களே, இந்த லைவ் ப்ரோக்ராமை உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் அதிகமாய் பகிர்ந்து ஊழியத்திற்காக உதவி செய்யுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த முகநூல் நேர்காணல் நேரலை வழியாக உங்களை காணும்படி தேவனாகிய இயேசு கிறிஸ்து கிருபை செய்திருக்கிறார். இப்பொழுதும் இந்த லைவ் ப்ரோக்ராம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபருக்காக, ஒவ்வொரு சகோதரிக்காக தேவன் அனாதி தீர்மானத்தின் வழியாக நான் இப்பொழுது விஜயவாடா பட்டணத்திலிருந்து இந்த லைவ் ப்ரோக்ராமை கொடுத்து கொண்டிருக்கிறேன். எல்லாமே என் சுய பலத்தினால் அல்ல, என்னுடைய சுய பராக்கிரமத்தினால் அல்ல, எல்லாமே தேவனுடைய பரிசுத்த ஆவினாலே இந்த லைவ் ப்ரோக்ராம் காணும்படி, இந்த லைவ் ப்ரோக்ராம் வழியாக உங்களை காணும்படி கர்த்தர் கிருபை அளித்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, கர்த்தர் எனக்கு கனமான ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். நான் படித்து வளர்ந்தது
கிருஷ்ணகிரி மாவட்டம், தமிழ்நாட்டிலே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நான் படித்து வளர்ந்தது. கிருஷ்ணகிரி ஆர்ட்ஸ் காலேஜில் தான் நான் பிஎஸ்சி ஜுவாலஜி படித்தேன். பிறகு சின்ன வயசிலே சினிமா மோகம் கொண்டு சினிமா திரைப்படம் எடுக்க வேண்டும் என்று சென்னை அடையாறில் இருக்கிற தரமணியில் இருக்கிற ஃபில்ம் இன்ஸ்டியூட், கவர்மெண்ட் ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் ஃபில்ம் ஆக்டிங் கோர்ஸு முடித்தேன். எவ்வளவுதான் நான் நண்பர்களை சம்பாதித்தாலும், இந்த உலகத்தில் எவ்வளவுதான் ஐஸ்வர்யங்களை நான் சம்பாதித்தாலும், கர்த்தர் என்னோடு வராவிட்டால் நான் சூன்யமாகி விடுவேன். எத்தனையோ நண்பர்களை பார்த்தேன், எத்தனையோ சூழ்நிலைகளை கடந்து வந்தேன். அந்த சூழ்நிலையில் நான் பார்த்து வந்த நண்பர்கள் இப்பொழுது காணவில்லை. எல்லாமே மாயையாயிருக்கிறது. பிரியமானவர்களே, விஜயவாடா பட்டணத்தில் விசேஷமாக கர்த்தர் எனக்கு கொடுத்த கனமான ஊழியத்தை செய்து வருகிறேன். இயேசு தெரிந்து கொண்டார் ஜபகோபுர ஊழியங்கள் கர்த்தருடைய கிருபையினால் நடத்தி வருகிறேன். எங்களுடைய ஊழியத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். உங்களுடைய தனி ஜெபத்திலே, உங்களுடைய டீம் ப்ரேயரில், பர்சனல் ப்ரேயரில் எனக்காக, எங்களுடைய ஊழியத்திற்காக, குடும்பத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். என்னுடைய பெயர் அநேக முகநூல் நண்பர்களுக்கு கூட நான் அறிமுகம் இல்லாதவனாக இருக்கலாம். என்னுடைய பெயர் டி. நேசி பார்த்திபன். அடைமொழியாக சொல்ல வேண்டுமென்றால் இளந்தென்றல் காற்று, இளந்தென்றல் காற்று ரெவரண்ட் டி. நேசி பார்த்திபன். அடைமொழியாக சொல்ல வேண்டுமென்றால் மீண்டும் சொல்லுகிறேன், இளந்தென்றல் காற்று ரெவரண்ட் டி. நேசி பார்த்திபன் என்னுடைய பெயர். நான் பிறந்தது ஆந்திராவிலே. என்னுடைய தகப்பனார் இராணுவத்திலே இருக்கும்போது ஹைதராபாத் ஆர்மி ஹாஸ்பிட்டலில் நான் பிறந்தது என்று என்னை பெற்றெடுத்த தாயார் எனக்கு சொன்னார். என்னுடைய அப்பா, என்னுடைய தந்தையார் இராணுவத்தில் பணிபுரியும் போது ஹைதராபாத்தில் ஆர்மி ஹாஸ்பிட்டலில் நான் பிறந்தேன். படித்தது, வளர்ந்தது எல்லாம் தமிழ்நாடு, கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே நான் வளர்ந்து கலைக்கல்லூரியிலே பிஎஸ்சி வரைக்கும் படித்து திரைப்பட இயக்குனராக வேண்டும், திரைப்படத்திலே நடிக்க வேண்டும் என்று, திரைப்படத்திலே ஹீரோவாக நடிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு அந்த காலகட்டத்திலே நான் எடுத்த முயற்சிகளும் வடசென்னை, தென் சென்னை, கோடம்பாக்கம், டி நகர், எக்மோர், அந்த சாலைகளெல்லாம் என்னுடைய பெயரை சொல்லும். அந்த பாதைகளை கடந்து சென்னை, வடசென்னை, தென் சென்னை, சென்னை மாநகரம் முழுவதும் அலைந்து திரிந்தவன். நான் கடந்து போகாத பாதைகளே அல்ல, நான் கடந்து வந்த பாதைகளே அல்ல. அந்த ரோடெல்லாம் என்னுடைய பெயரை சொல்லும், அந்த சாலைகளெல்லாம் என்னுடைய பெயர்களை சொல்லும். கர்த்தர் எல்லா
இந்த உலகத்திலிருந்து என்னை மீட்டெடுத்து முழு நேர ஊழியனாக என்னை மாற்றினார் பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஆராதனை எடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே துதி கனம் செலுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே நாம் பணிய வேண்டும். அவருடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் இந்த உலகத்திற்கு நாம் சொல்ல வேண்டும். அவர் செய்த அதிசயங்கள் அநேகம், அவர் செய்த அற்புதங்கள் அநேகம். அந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்த நற்கிரியைகளை பிரஜாதி மக்களுக்கும் இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கும் நாம் சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும். அது ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் கடமையாயிருக்கிறது. இந்த ஃபேஸ்புக் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபருக்காக உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே நான் இப்பொழுது ஜெபித்து ஒரு சின்ன செய்தியை கொடுக்க ஆசைப்படுகிறேன். என்னுடைய அனுபவத்தையும் என்னுடைய ஊழியத்திலே கடந்து வந்த பாதைகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, இந்த லைவ் ப்ரோக்ராமை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்கள் உறவினர்களுக்கு பகிர்ந்து அதிகமாய் பகிர்ந்து இந்த லைவ் ப்ரோக்ராம் பகிர்ந்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்வது கூட கர்த்தருடைய கனமான ஊழியங்கள். எதற்கு சொல்கிறேன் என்றால், நல்ல வார்த்தைகள், கர்த்தருடைய நல்வார்த்தைகள் கிடைப்பது கடினமாக இருக்கிறது. உள்ளதை உள்ளபடி, வேதத்தில் உள்ளதை உள்ளபடி சொல்ல நான் விரும்புகிறேன். கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தைகளையும் கர்த்தர் எனக்கு அளித்த தரிசனங்களையும் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, விஜயவாடாவில் இயேசு தெரிந்து கொண்டார் ஜெபகோபுரம் உங்களுக்காக நியமிக்கப்பட்டது. உங்களுக்காக ஜெபித்து வருகிறது. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு அனுப்புங்கள். இப்பொழுது கூட இந்த லைவ் ப்ரோக்ராம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரியும் ஒவ்வொரு சகோதரனுக்கும் என்னுடைய செல் நம்பரை நோட் பண்ணிக்கிட்டு இப்போ லைனில் வாங்க, நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். செல் நம்பர் 944-124-8629. மறுபடியும் சொல்லுகிறேன், 944-124-8629. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. இப்போ லைவ் வழியாக உங்களுக்கு நான் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். என்னுடைய விசேஷமான ஊழியத்தில் பிரதான ஊழியம் சுகமளிக்கும் ஊழியம். கர்த்தர் எனக்கு கொடுத்த சுகமளிக்கும் ஊழியம். இந்த ப்ரோக்ராம் கூட திவ்ய சர்வாங்க சுகம் என்று இந்த ப்ரோக்ராமுக்கு பேரு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, லைவ் ப்ரோக்ராம் பண்ண போறேன், என்ன பேர் வைக்கிறது? எனக்கு சின்ன வயசுலேருந்து பைபிள் வாசிக்கும்போது பைபிளில் எனக்கு ஒரு வார்த்தை ரொம்ப அதிகமாக எனக்கு விருப்பம். அந்த வார்த்தை சர்வாங்க சுகம். சின்ன வயசில் பக்கத்து வீட்டில் டெலிவிஷனில் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் அவர்களுடைய செய்திகளை நான் பார்த்ததுண்டு, கேட்டதுண்டு. அப்பொழுது என் வாழ்க்கையிலே நான் முடிவெடுத்தேன், கர்த்தர் எனக்கு கனமான ஊழியத்தை கொடுத்தால், ஒருவேளை டெலிவிஷன் மினிஸ்ட்ரி அது கொடுத்தால் சர்வாங்க சுகம் என்ற பெயரிலே நான் ஆரம்பிக்க வேண்டும் என்று நீண்ட நாள் தரிசனம். இது நீண்ட நாள் தரிசனமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை இந்த லைவ் ப்ரோக்ராம் வழியாக
தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிக்க சர்வ வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த லைவ் ப்ரோக்ராம் பார்த்து கொண்டிருக்கிற துரைக்குட்டி அவர்களே, கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஜார்ஜ் அந்தோனி, பிரதர் ஜார்ஜ் அந்தோனி அவர்களே, கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. தர்மராஜ், டியர் தர்மராஜ், கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஒவ்வொரு காலகட்டத்திலே நான் கடந்து வந்தபோது தேவன் என்னை எல்லையில்லா அளவற்ற அன்பினாலே என்னை அபிஷேகித்து அவர் என்னோடு கூட இருந்து என்னை வழிநடத்தின பாதைகள் எல்லாம் கரடு முரடானது. உற்றார்கள், உறவினர்கள், சொந்தங்கள் எல்லாம் மாயமாய் போனார்கள். நண்பர்கள், பழகிய நண்பர்கள் வழி விலகி போனார்கள். கர்த்தர் மட்டும் என்னோடு இருந்து வழி நடத்தினவர். அந்த தேவாதி தேவன் என்னை மட்டுமல்ல, இந்த லைவ் ப்ரோக்ராம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரியும் சகோதரனையும் வழிநடத்த சர்வ வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இப்பொழுதும் ஒரு வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, நியூ டெஸ்ட்மெண்ட்லோ ஒரு வசனம் கர்த்தர் கோடிட்டு காட்டுகிறார். அது என்னவென்றால், பரிசுத்தவானாகிய பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் அவனுடைய உதவியாளர் தீமோத்திக்கு கடிதம் எழுதும்போது இவ்வாறாக எழுதுகிறார்: சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வசனத்தை நாம் வாசிக்கிறோம், பார்க்கிறோம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. அல்லேலூயா. பிரியமானவர்களே, வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் வாசித்தோமானால், இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. ஆமாம், இனி காலம் செல்லாது. கடைசி காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வருகையை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த திவ்ய சர்வாங்க சுகம் லைவ் ப்ரோக்ராம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறது என்னவென்றால், தேவன் உங்களோட கூட இருந்து சத்தியத்திலே வழிநடத்தி உங்களை போஷித்து ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த திவ்ய சர்வாங்க சுகம் ஃபேஸ்புக் லைவ் ப்ரோக்ராம் எவ்ரிடே மார்னிங் 11 o'clock உங்களை சந்திக்கலாம் என்று நான் ஜபித்து வருகிறேன். ஆண்டவர்கிட்ட நான் கேட்டதும் அதே தான். எவ்ரி மார்னிங் 11 o'clock உமது பிள்ளைகளை சந்திக்கணும் ஆண்டவரே. நீர் எனக்கு கோடிட்டு காட்டிய உமது சத்தியத்தை உமது ஜனங்களுக்கு, உமது ஜனங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று கேட்டேன். கர்த்தர் அவ்வாறாக எனக்கு ஆயத்தப்படுத்தினார். இந்த லைவ் ப்ரோக்ராம் ஒரு சின்ன இன்ட்ரோடியூசிங்
அறிமுகம்தான். எனக்காக ஜெபியுங்கள். என்னுடைய பெயர் டி நேசி. மொழியாக சொல்ல வேண்டுமானால் அடைமொழியாக சொல்ல வேண்டுமென்றால் இளம் தென்றல் காற்று ரெவரண்ட் டி நேசி பார்த்திபன் என்னுடைய பெயர். விஜயவாடாவில் இயேசு தெரிந்து கொண்டால் ஜபகோபுரம் ஊழியம் கர்த்தருடைய கிருபையினால், அவருடைய தயவுனால் நடத்தி வருகிறேன். உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு வசனத்தை நாம் சொல்லி வேதத்தை நாம் ஆராய்வோம். பிரியமானவர்களே, இந்த லைவ் ப்ரோக்ராம் பார்த்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. பிரதர் சகாயராஜ், God bless you. Brother Paul, God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் வல்லமையாய். அது எரேமியா புஸ்தகத்திலே 30ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, வேதம் என்ன சொல்லுகிறது? எரேமியா 30ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரம் பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உண்மையே கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு தீர்க்க தரிசன வசனங்களும் வாக்கு தத்தங்களும் அது உண்மையாக இருந்து வருகிறது. நம் வாழ்க்கையிலே நம்மை விசாரிப்பவர் யாருமே இருக்கிறதில்ல. நண்பர்கள் கூட நம்மக்கிட்ட ஏதாவது இருந்தால் தான் பேசுவார்கள். உறவினர்களும் நம்ம டெவலப் ஆனாதான் நம்மை உன்னையும் என்னையும் திரும்பி பார்ப்பார்கள். ஆனால் நீ சாப்பிட்டியான்னு கூட கேட்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. எப்படி இருக்க, நல்லா இருக்க பார்த்திபன், எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறதுக்கு கூட ஆள் இல்லை. ஆனால் ஒருவர் இருக்கிறார், அவர் பெயர் இயேசு. அவர் உன்னை விசாரிக்கிற தேவனா இருக்கிறபடினால் உனக்கு உன் சரீரத்தில் எந்த விதமான காயங்களாக இருந்தாலும், வியாதியாக இருந்தாலும் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு. அவர் உன்னை சுகமாக்குவார், அவர் உன்னை ரட்சிப்பார். மத்தேயு, மார்க், லூக், யோவான் இதன சுவிசேஷமெல்லாம் நாம் வாசித்து பார்த்தோமானால் அங்கே கர்த்தர் செய்த அற்புதங்கள் ஏராளமாக இருக்கிறது. அநேக அற்புதங்கள் செய்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்வார். ஒரு சிலர் செய்ய மாட்டாரா என்று ஏங்குகிற சகோதரனே, சகோதரியே, நிச்சயமாய் செய்வார். அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது அவர் மேல் வைத்திருக்கிற பற்று, அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம், கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை தான். இதை நாம் நம்மிடமிருந்து அவர் என்ன வெள்ளியும் பொன்னும் எதிர்பார்ப்பதில்லை.
உன் இருதயத்தையும், நம்முடைய இருதயத்தை தான் அவர் எதிர்பார்க்கிறார். உண்மையாய் நாம் அவரிடத்திலே கேட்போமானால் ஜெயத்தை கட்டளையிட, ஜெயத்தையும் வெற்றியும் சுகத்தையும் கட்டளையிட தேவனாகிய கர்த்தர் ஆயத்தமாயிருக்கிறார். பிரியமானவர்களே,